என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வலுப்படுத்தும். என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஆகவே போதனைகளை கேட்கக்கூடியவர்களாக, என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் அனைவருமே இருங்கள் என்கின்ற நெறிமுறையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. போதனைகளும் வேண்டாம், கட்டளைகளும் வேண்டாம். எங்கள் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அது மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நினைப்பு நம்மிடம் இருந்து விடக்கூடாது. கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்றால் அது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகளின்படி நாம் அனைவருமே நடக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் இருளை விரும்பக்கூடிய நபர்களாக நாம் இருந்து விடாமல் ஒளியை விரும்பக்கூடிய நபர்களாக, உண்மையை பேசக்கூடிய நபர்களாக, நேர்மையோடு நடக்கக்கூடிய நபர்களாக நாம் அனைவருமே மாற இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம்.